ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கங்க, என் பேர் முரளி. திருப்பூர் கனகம்பாளையத்தில் இருக்கேன். என் பையன் வந்து பேர் தீபக்கு. என் பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா கிருபாஸ்ரீ. என் பொண்டாட்டி பேர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. பையன் 7th B படிக்கிறான். நீ காலையில் கொண்டு நான் தான் ஸ்கூலில் கொண்டு விட்டேன். எப்பயுமே நான் தான் கொண்டு ஸ்கூலில் விடுவேன். ஆட்டோ டிரைவரு. எப்பயுமே ஸ்கூலில் நான் தான் கொண்டு விடுவேன். விட்டுட்டு நல்லா சந்தோஷமாக தான் பையன் உள்ளே போனான். உள்ளே போய் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தான். கரெக்டாக எனக்கு 1:30 மணிக்கு கால் வருது. பையன் வந்து எனக்கு கால் வரல, சாரி, என் ஒய்ஃபுக்கு கால் வருது. 1:30 மணிக்கு உங்கள் பையன் வந்து மயக்கம் போட்டு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். எப்பயுமே எனக்கு தான் கால் வரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பையனுக்கு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் எனக்கு தான் கால் வரும். இதுமாதிரி உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. திடீர்னு என் மனைவிக்கு கால் வருது. என்ன காரணம், அது எனக்கு ஒரு டவுட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அலைய விட்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌமி ஹாஸ்பிட்டல் அப்படின்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரண் ஹாஸ்பிட்டல் வாங்கினாங்க. மூணாவது GH வாங்க அப்படின்னாங்க. அலைய விட்டு நான் GHல இருந்து பார்க்குறேன். என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என் ஒய்ஃப் மட்டும் உள்ளே விட்டுட்டு என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. உள்ளே போய் பார்க்குறேன், பையன் அப்படியே மூக்கெல்லாம் ரத்தம் வந்து அப்படியே காதெல்லாம் கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. அப்படியே இதை நான் விட மாட்டேங்க. இது வந்து மரும இருக்குங்க. GHல படிக்க இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன். இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பாத்ரூம் அடிக்க விழுந்துங்கிறாங்க. அப்புறம் உன் பையனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாப்பாட்டில் ஒருத்தர் கேட்டால் விக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு போய் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி. எனக்கு இது ஒரு தீர்வு வந்தே ஆகணுங்க. இது விட மாட்டேங்க. எனக்கு இது சந்தேகம் இருக்குங்க. எனக்கு நான் என்னோட பையனை வாங்கவே மாட்டேன். என்னால் பேசவே முடியல. என் பையனை வாங்கவே மாட்டேன். இது தீர்வு இருக்கிறவங்க நான் வாங்க மாட்டேன். பையன் கண்ணை வீங்கிருக்கு சார். கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. மூக்கெல்லாம் ரத்தம் வருது. அப்படியே நுரையா வருது. மூக்கெல்லாம் ரத்தம் அப்படியே ஒளி இருக்குங்க சார். அதாவது பார்க்கும்போது அப்படியே இதாக இருக்குது சார். எனக்கு விட மாட்டேன் சார். என் பையனை வாங்க மாட்டேன். நீங்கள் தான் வெயிட் பண்ணுவேன். இதனால நான் என்ன பண்ணுவேன். நான் செத்தாலும் நான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இது தீர்வு இல்லாமல் நான் விட மாட்டேன் சார். அடிச்சிருக்காங்க நல்லா மூக்கில். நான் அடிச்ச உடனே கீழே விழுந்துட்டான்.